தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு கண்டென்ட் கொட்டி கிடக்கு. வசமாக சிக்கிட்டார் நம்ம தளபதி சொட்டைக்கிட்ட. பிரச்சனை வருது. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. ரத்தமா இருக்கு. தலையில வச்ச எடுத்தா உடனே சங்க பிடிச்சி கடிச்சு போறாங்க. சங்க கடிக்கிறானா? சொட்டனோட நீங்கள் தளபதி நினச்சிக்கிடாதீங்க. அது ஒரு நபர், அவர் தலையில் கை வச்சிட்டார். இப்போ இந்த தலையில் கை வச்சதை எடுத்துட்டோம்னா சங்க கடிச்சுறாங்க. அதனால் தளபதிக்கு வழியே இல்லை. இனி அந்த தலையை தடை விடுறது மட்டும்தான் தளபதியினுடைய பெரிய வெற்றி. நீதி வெல்லும் போட்டார் தெரியுமா தளபதி. அந்த நீதி வெல்லும் அப்படிங்கிறதுக்கு சிபிஐக்கெல்லாம் நீதி வெல்லுமாடா? வழக்கு சந்தித்து ஜெயிச்சு என்னமோ இது கிடச்ச மாணிக்க சிபிஐக்கு பேருக்கு அவ்வளோதான். இதை தளபதி பெருசாக கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்தின் சிறப்பாக நம்மக்கிட்ட ஒரு பெரிய கெடா ஒன்று சிக்கியிருக்கு. நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது. அதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கதை கலந்து யார் வந்தாலும் நமக்கு கண்டென்ட் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வரமாட்டேங்கிறாங்க. நமக்கு அப்படி தானாக சிக்கிய அந்த வளர்ந்த மனிதர் தான் இன்றைக்கி நம்ம சம்பவம் பண்ண போகிறோம். அதனால் வாய்ப்புள்ளவங்க இரவானாலும் பரவாயில்ல வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நைட் தான் வீடியோ போட போகிறேன். இப்போ அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருமா? அண்ணாச்சி எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னும் வார்த்தைகள் எங்கள் வாயிலேருந்து முழுமையாக வர முடியல. கரூர் சம்பவம் நடந்துருச்சுலாம், அது அண்ணனுக்கு இப்போ வார்த்தை வரல. ஆனால் இதுக்கு முன்னக்கூட்டி அண்ணன் பேசின வார்த்தைகள் வரதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்களா? அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த தன்னுடைய பதவியை துறந்து மாவட்ட நிர்வாகிகளே, மனது உடல் இங்கு இல்லை, உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து, ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் பங்கேற்க ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியை லேதியா மோதியா என்கின்ற அந்த வலு விளந்து வச்சக்கூடிய கரூர்ல நாங்க நாமக்கல்ல முடிச்சுட்டு, நாமக்கல்ல நல்ல முறையா மக்களுடைய ஆதரவோட முடிச்சிட்டு நாமக்கல்ல முடிச்சதை நீங்க பாக்குறீங்களா? பரிதவித்த ஒரு பெண் என்ன நடக்குங்கிறத பாருங்க. நாமக்கல்ல முடிச்சிட்டாங்க 15 பேரை, சரிங்களா? அடுத்து கரூருக்கு போகிறாங்க, முடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. முடிச்சுட்டாங்க. அங்கே போய் என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10. இன்ஃபேக்ட் காவல்துறை 3 to 10. ஓகே, நம்ம புஷி சொன்னதை கேட்டு வரீங்களா? ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. 12 மணின்னு சொல்கிறாரு. எனக்கு காவல்துறை எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. எனக்கு எங்கள் புஷி என்ன சொல்கிறத நான் நம்புவேங்க. காவல்துறை சொன்னால் கேட்கணுமா? ஒரு தாவைக்கா தொண்டர் யார் பேச்சங்க கேட்பான்? பொதுச் செயலர் பேச்சன்னு கேட்பான். பொதுச்செயலர் எங்கன்னு கேட்காதீங்க. அவர் ஏதோ காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, கடலுக்குள்ளே போய் வாகாயத்திலே பறந்துக்கிட்டு இருக்காரு. எங்கன்னு கேட்காதீங்க. அவர் பேச்சை கேட்டு 12 மணிக்கு வந்துருக்குறாங்க. 12 மணி என்ன எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்பாங்களா? கேட்காமலா? அதான பிரச்சனைக்கு காரணமே. அதை பேசுங்க. நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. லேட்டாக வரல, லேட்டாக கிளம்புனாரு. லேட்டாக வருதுங்கிறது வேறங்க. இப்போ கரூருக்கு லேட்டாக வந்தீங்க, சரி ரைட்டு. ஆனால் நீங்கள் கரூருக்கு போகும் நாமக்கல் ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? அங்கே நாமக்கல்ல அந்த ஊரை நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஊருக்கு நீங்கள் வரும்போதே லேட்டாக தான் கிளம்பி வந்தீங்க. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? வீடியோ சோர்ஸ் இருக்குது. உங்கள் தளபதி கிளம்புனது, ஃப்ளைட்டை பிடிக்க போனது எல்லாமே சோர்ஸாக இருக்குது. ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க? கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்கள் சன் டிவின்னு தெரியும், என்ன பேச விடுங்க.
பொறுங்க பத்திரிக்கையாளரே, அவர் மனப்பாடம் பண்ணி வந்திருக்காரு. நம்மளை இந்த மனுஷன் நீங்கள் பாராட்டுங்க. வந்து அவர் ஏதாவது கட்சியிலேருந்து ஒருத்தராக பேச வரணும்ல, துணிஞ்சு வரணும்ல. கட்சி தலைவனுக்கு தான் துப்பு இல்லை, செய்தியாளர் சந்திக்க வக்கு இல்லை, செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு துணிவு இல்லை, துணிச்சல் இல்லை, பயந்தாங்கோலி. தலைவர் தான் ஒரு பொதுச் செயலாளராக அவராக சந்திக்க வர்றாரு. கொஞ்சம் பேச விடுங்க ஜி, நீங்கள் அவர் பேசட்டும். அவர் என்ன பேச வர்றதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்லணும். 15 நாள் உங்களுக்கு யார் பேச வேண்டாம்னு சொன்னா சொல்லுங்கள். அந்த வாய் இருக்கலாம், எதை போட்டு தச்சிங்க, இல்லை அந்த வாயில் எதை தூக்கி வச்சிங்க? தச்சிங்களா வச்சிங்களா? நாங்க பேசிக்கிறோம். சார் நாங்க பேசுறோம் சார், நாங்க பேசணும்னு நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அலோவ் பண்ணுங்க, நாங்க பேசுறத கேட்குறோம். நீங்க அமைதியா இருங்க. உங்களை யாரும் தடுக்கலை, உங்ககிட்ட யாரும் பிரச்சனையும் பண்ணலை. நீங்கள் வரல, உங்கள் தளபதி வரும்போது நீங்கள் வரல. நானே சோகத்தில் இருக்கேங்க. எங்கள் அண்ணன் ஆதவ பேசணும் பார்க்குறீங்களா? ஓகே சோகத்தில் இருக்கிறவங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசி இங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அவர் எவ்வளோ சோகமாக இருக்கார் பாருங்க. சோகத்திலேயும் கூட சிரிக்க சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? துன்பவன் விலையில் சிரிங்கங்களா. அந்த மணிக்க 41 ரூபாய் செத்து போயிட்டாங்க. நானும் தயக்க தொண்டு நான் மாறிட்டேன். 41 ரூபாய் செத்து போயிட்டாங்க. சிரிப்பாக வந்து அப்படி ஒரு சோகத்தில் இருக்கேன். நானும் வந்து பார்த்துக்கோங்க. மானம் கெட்டவங்க சோகத்தில் இருக்காங்களாம். வரவேத்தாங்க. அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வச்சான். அங்கே திட்டமிட்ட இடத்துல, காவல் திட்டமிட்ட இடத்துல அவங்கள பேச வச்சுக்கோங்க. சரி, திட்டமிட்ட இடத்துல என்ன மானாவுக்கு விளக்கு லைட்லாம் போட்டிங்க? உங்களுடைய பிளானிங் அந்த இடம் கிடையாது இல்லைங்க உங்களுக்கு. நீங்கள் திட்டமிடவே இல்லை. காவல்துறை ரோப் போட்டு உங்களை கூட்டு வா 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 வான்னு கூட்டு வச்சு உட்கார வச்சுருக்காங்க. உங்களை வந்து தளபதிக்கு வேறு சொல்லிட்டே போயிட்டார். விவரமே தெரில அவருக்கு. பாவம், அவருக்கு என்ன விவரம் தெரியும்? அவருக்கு மண்டையிலே ஒன்றும் இல்லை, மூளையும் ஒன்று கிடையாது. தளபதிக்கு வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து. ஆனால் பாருங்கள், காவல்துறை திட்டமிட்ட இடத்துலையே லைட்டை வச்சுருக்காங்க. காவல் திட்டமிட்ட இடத்துல சுற்றி ஸ்பீக்கர் வச்சுருக்கிறாங்க. காவல் திட்டமிட்ட இடத்துல மக்களும் கூடியிருக்கிறாங்க. அப்போ இது யாரோட திட்டம்? நீ இங்கே தான் பேச போகிற, நீங்கள் போட்ட இடம் தானே அது. பொய்யை பார்த்தீங்களா? அண்ட புழுக ஆகாச புழுக, அதான் இது. ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவார். எங்கே தண்ணி கேட்டாரோ அங்கே தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்கே ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னாலும் அவரே சொன்னார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காமல் மக்களை பார்த்துட்டு அமைதியாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பணும். தளபதி வந்து மக்களை பார்த்து பேசிட்டாரம்மா. மக்களை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டாரம்மா. ஏன் முடிச்சிங்க? அங்கே பிரச்சனை நடந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் துண்டாக்கான் துளையக்கான்னு ஓடியே போயிட்டீங்க, ஓடுகாலி மாதிரி. சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது வரல. ஓடி போனீங்க, தப்பிச்சு போனீங்க. ஓடி போகிறவங்க கதை வேறங்க, நீங்கள் ஓடுகாலி மாதிரி தப்பிச்சு போனீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கலாம். யார் சொன்னா உங்களை வந்து எந்த அயோக்கிய பண்ண ஓடி போயிட்டீங்கன்ட்டு? தப்பிச்சு போனார் தளபதி. கரெக்டாக வார்த்தையை பற்றி பண்ணிங்க. ஓடுகாலி மாதிரி ஓடி போனார், அவ்வளோதான். ஆனால் ஓட்டப்பட்டியை ஓட்டிருக்கு தளபதிக்கு. ஓடி போய் விளாண்டுட்டு இருக்கிறதுக்கு உசேன் போல்ட் கூட விளாண்டுட்டு நடக்காரு. ஓடுகாலி மணிக்க அந்த திருட்டு பசங்க ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சுப்பிரமணியபுரம் படத்தில் இந்த மணிக்கு சீனு வருதுல, இந்த மணிக்க தளபதி எகிரி குதிச்சு ஓடி போனார். அவன் தவண்டு போனார், தளபதி எகிரி குதிச்சு ஓடி போனார். திருட்டு பசங்க மாதிரி, காவாலி பசங்க மாதிரி. இதோடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டரில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், கரூர் பார்டரில் எப்படி அவங்க வந்து இந்த இந்திய எல்லை பாதுகாப்புக்குள்ளே இருக்காங்க தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அதனால் அப்படி பாதுகாப்பு எல்லைக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியல. இந்த பக்கத்தில் ஒரு மெல்லிசான கோடு, இந்த பக்கத்தில் கரூர் பார்டரு, இந்த பக்கத்தில் கரூர் பார்டருக்கு அவுட்டரு. புரியுதுங்களா? இந்த பக்கம் கால் எடுத்து வச்சிட்டா போலீஸ்காரங்க வெட்டிடுவாங்க, காலை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க, ஒரு ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்டர்லேயே இருந்திருக்காங்க. பாருங்கள், தளபதி என்னென்னா பெயின்ஃபுல்னு ஓடி போயிட்டார்.
இவருக்கு வந்து பார்டரில் நின்றுருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கரூர் மக்கள் இனிமேல் எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுனால என்ன பண்ணிட்டாங்க, பார்டர்ன்னு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஃபோன் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்காங்க. சரி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ எங்கே போனாலும் நிர்மல் சொல்லுங்கள், உங்கள் கூட இருந்தார், பிடிச்சி வைங்கப்பா, இவர் மேலே கேஸை போடுங்க, சரியாயிரும். ஏன்னா நிர்மல் எங்கே இருப்பார் இவருக்கு தெரியும்னா, கடைசி சம்பவம் நடக்கும்போது இவர் தான் சொல்கிற பார்டர்லேயே இருந்தாராம். அப்படி நீங்கள் ஆதவர்ஜனை கைது பண்ணிங்கன்னா நீங்கள் நிர்மலை நீங்கள் பிடிச்சிடலாம். ஈஸியான வழி இவர் தான், இவரை பிடிச்சா சரியாக போயிடும். காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். காவல்துறை சொல்கிறத வந்து அப்படியே இவங்க கேட்டுருவாங்க. அது எப்படி திமிங்கலம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எதுலலாம் காவல்துறை தப்பாக ஒன்று சொல்லுதோ அதிலலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. வண்டி பின்னாடி வராத, விஜய் வண்டி பின்னாடி துரத்தக்கூடாது, நாய் மணிக்கு சுற்றக்கூடாது, மரத்து மேலே ஏறக்கூடாது, அணில் மணிக்கு உயர கடிக்கக்கூடாது, எல்லாம் காவல்துறை சொன்னது தானே. இது எல்லாமே ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்களா பாருங்கள், எதுவுமே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. காவல்துறை உங்களை போக சொன்னார்னா விஜய் குடுக்குன்னு எழுச்சி ஓடி போயிடுவார், அதில் கேட்பாங்க. காவல்துறை வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் கேட்பாங்க. காவல்துறை எங்கள் மேலே சொன்னிச்சு, அதெல்லாம் நாங்கள் வராமல் இருக்கிறோம். என்னங்கடா டே, என்ன லாஜிக்காக பேசுகிறீங்க நீங்கள் வந்து? ஏன்னா எங்களுக்குள்ளே இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தால் நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான். அப்படியா? நீங்கள் மனுஷங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? மனுஷங்களை கேவலப்படுத்தாதீங்கண்ணே. நாங்கள் ஒரு மனிதர்கள், அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்போ எப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க, நீங்களாம் மனுஷங்கிறத மறந்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் நினைவுபடுத்துறதுக்காகவாச்சும் இந்த வார்த்தை அப்பக்கப்போ பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் ஒரு மனிதர்கள். முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. லாலிபப் சாப்பிடுங்க. சரிங்க, லாலிபப் பண்ணால் அது கூட கையில் வந்து பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்க மணிக்கு இருக்கும். 3 நாள் 4 நாள் உங்களுக்கு என்ன தெரிலன்னா 5 ஸ்டார் சாப்பிடுங்க. டூ நத்திங், நல்ல வேலைப்பா, நீங்கள் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி இருந்துருங்க. அப்படி தானே இருந்தீங்க, அதே மாதிரி இருந்திருக்க வேண்டியதானே. பாருங்கள், 3 நாள் 4 நாளைக்கும் 5 ஸ்டாராக சாப்பிட்ருக்காங்க. நல்ல வேலைப்பா, நீ எதுவுமே பண்ணல மாதிரி 5 ஸ்டார் மட்டும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தால் நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஆமாம், நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்துருக்குறாங்கன்னா நம்ம துக்கம் இருக்கும், நமக்கு துயரம் இருக்கும், நம்ம அந்த இடத்துல பேச மாட்டோம். எல்லாம் சரி தான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது, நம்ம அதையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல நம்ம உங்கள் இதே ஆதவர்ஜனை அவனை சொன்ன மாதிரிக்கு ஆதவர்ஜனுடைய அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை அக்காவோ இல்லை அவருடைய மாமனாரோ இல்லை அவரோட மனைவியோ எல்லாருக்கும் இறப்பு இருக்குது, யாராவது ஒருத்தங்க இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வந்து ஆதவர்ஜனா நீங்கள் உங்கள் மேலே குற்றம் இருக்குது, உங்கள் மேலே குறை இருக்குது, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி இவங்க இறந்ததுக்கு நீங்கள் பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னால், ஐயையோ காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, நான் உள்ளே போனோமே எனக்கு உள்ளதுக்கு போட்டுருவாங்க, நான் உள்ளே வரமாட்டேன்ப்பா, நான் வெளியே நிற்கிறப்பான்னு சொல்லிட்டு நிற்பீங்களா மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா? எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு பேசுகிறீங்களா? உங்கள் அம்மா உங்கள் அப்பா இறந்து எல்லோரும் இறந்துருப்பாங்க, இல்லை யாராவது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இறந்து அந்த இறந்த நேரத்தில் இதே காவல்துறை அதிகாரிகள் வந்து நீ இந்த மாதிரி உள்ளே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்த பிரச்சனை ஆகிரும், நீங்கள் வராதிங்கன்னு சொன்னால் இதே ஆதவ் அர்ஜுனா பரவாயில்லைங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேங்க, எங்கள் அம்மா அப்பா இறந்த வச்சுக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி நிற்பீங்களா? அப்போ சொந்தக்காரங்களுக்கு தான் ஒன்று, மற்ற உயிர்னா உனக்கு எகத்தலாமல் இருக்குது. கரூர் பார்டரில் இருக்கிறாங்களா, என்ன பாதுகாப்பா? செக் பண்ணலாம். கரூரோட பார்டரில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும். நிறைய போர் வீரரா நீங்கள், இல்லை இராணுவ வீரரா? யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க கரூர் பார்டர் நின்னீங்க? பிராடுகிற பசங்க எப்படி பிராடு அளக்குறான் பாருங்க. இதுலேயும் சிபிஐ விசாரணைக்கு போகும்போது இவங்களுக்கு வழக்குக்கு வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி அடைச்சிட்டாங்க. இவங்க வந்து மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. நீ சிபிஐலாம் காலி தாமதம் சொல்லி பேசினவர் பேசிட்டு இன்னைக்கு வந்து சிபிஐக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே சிபிஐ வேண்டாம்னு சொல்லி பேசினவர் தான் தளபதி. இது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். இவங்க என்ன ஜென்மம், என்ன ரகம், இது என்ன டிசைனு, இவங்களாம் மனுஷங்க தானா? இங்கே கேள்வி எனக்கு எழுது, உங்களுக்கு எழுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்து இனிமேல் தான் எங்கள் ராஜ்மோகன் வெளியே வர போகிறாரு. அவருக்கு வேறு வீடியோ இருக்குது. சீக்கிரம் வாங்க, வீடியோ போடுங்க, வீடியோ போடணும். நன்றி, வணக்கம்.